பிராமண பாஷை, கவுண்டர் பாஷை, நாயுடு பாஷை, ஜாதி பாஷை, குல பாஷை, ஊர் பாஷை. அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அம்மா அப்படின்னு அம்மா கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா அம்மா அத்தை அது குழந்தை தானாவே பேசுறது இல்ல, கத்து கொடுத்துதான் நம்ம பேசுறது. சரி, நீங்க பேசுறது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அந்த பாஷை. நான் சொல்றது மனதிற்கு புரிகிற பாஷை. அது என்ன பாஷை? மனதிற்கு புரிகிற பாஷை. மனதுக்குன்னு ஒரு பாஷை இருக்கா? இருக்கு. மனசை மேய்க்க தெரியுமா? தெரியாது. மனசுதான் மேய்க்கணும். ஆமா, பரவாயில்ல, என்ன தப்பு இருக்குது? இல்ல, அது மனிதனுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. மனசுக்கு இந்த மாதிரிதான் போகணும், இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி வந்தா இப்படி பண்ணணும், இப்படி வந்தா பண்ணக்கூடாதுன்னு ஏதோ ஒரு வழிமுறை பண்ணிட்டாங்க. ஒரு ரோட்டுக்கு இப்படி ஒன் வே டிராபிக்னு போட போட்டான்னா அந்த பக்கம் போகவே வராது, இல்ல வரும், இல்ல போகாது. அந்த மாதிரி இந்த மனசுக்கு ஒரு வழி நெறிமுறைய வகுத்து கொடுத்துட்டான் கடவுள். அந்தபடிதான் செயல்படும். அந்த வழியில போய் நீங்க சொன்னாரா அது வாங்கிக்கும். வேற வழியில போய் நீங்க அது சொன்னீங்கன்னா வாங்கிக்காது. நீங்க தமிழ் தான் பேசுறீங்க, அந்த தமிழ் சில இடத்துல அது வாங்கிக்கும், சில இடத்துல அது வாங்காது. அப்படின்னா எப்படி? இது என்ன பாஷை? அது தமிழ்லயே நிறைய பாஷை இருக்கா? தமிழ்ல நிறைய பாஷை இருக்கா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்க பொண்ணு சொல்றாங்க, அம்மா மைசூருக்கு போகாதே, நம்ம ஊர்ல இல்லாத ஆளா மைசூர்ல இருக்கிறாரு, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாத புத்தியா அந்த மைசூர்காரனுக்கு இருக்குது, ஏமா போற? போகாதம்மா, சும்மா ஏன் போற? சொல்லுது பொண்ணு. கேக்குதா மனசு? பொண்ணு போகாதே போகாதேன்னு சொல்ல சொல்ல மனசு என்ன சொல்லுது? போ போ போ. ஒரு திருடன், அவன் திருடுறது தெரியுது. ஏ திருடாதரா, ஏ திருடாதரா, ஜெயில கம்பி என்னவேன். ஆஹா, நீ திருடாதேன்னு சொன்னதான் அவன் திருடுவான். ஒரு குழந்தை அந்த மூளை வீட்டு பக்கம் போகாத, பெரிய ஆலமரம் இருக்கு, அங்க பேய் இருக்கு, அது பிடிச்சுக்கும், போவான். நீ போகாதே, போ. சாக்லேட்டை சாப்பிடாதே, அம்மா சொல்லுவான். திருடி சாப்பிடுவோம். 4 8 1 ரூபா 2 ரூபா எங்கேயாவது வச்சிருக்கலாமா? கொத்துமல்லி தழை அது இது வாங்கி சில்லறை வச்சிருப்பா. பாரு, அம்மா கிட்ட கேட்டதானே வேணாங்கிறா. 2 ரூபாய் எடுத்துட்டு போய் கடையில போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு. மனுஷனுடைய பாஷை என்ன? செய்யாதே, செய்யும். எப்படி மனசை பிடிக்கிறது? மனசுக்குள்ள போய் ஏதாவது ஒண்ணு போடணும்னா, இப்ப நான் சிகரெட் பிடிக்கிறேன். சிகரெட் இப்ப குடிக்கல சொல்றேன், நான் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் சிகரெட்டை குடிச்சா புத்துநோய் வந்துடும், கேன்சர் வந்துடும், நான் பாழாயிடுவேன், செத்து போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் மனசு சொல்லுது சிகரெட்டை விட்டுடணும், சிகரெட்டை விட்டுடணும், சிகரெட்டை விட்டுடணும். என் மனசு சொல்லுது. ஆனா மனசு சிகரெட்டை விட்டுடணும் 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 சொல்ல சொல்ல ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் ஆகும், 2 பேக்கெட் 4 பேக்கெட் ஆகும். கொண்டாட்டி சொல்லுவா, ஏன்னா நாக்கு அடிக்குது, பக்கம் வந்தாவே நாடுறேன், என்னையா போய் அந்த சிகரெட் விட்டுட்டு வர்றேன், நாடுறையா வேணாயா அடிக்காத. அவ சொல்ல சொல்ல இவனுக்கு தெரிஞ்சாச்சு. கொண்டாட்டி வேணான்னு சொன்னான்னா இவர் 2 பீடி சிகரெட் ஜாத்தி விட்டு வருவான். மனசு டைரக்டா சொன்னா கேட்காது, மனசு இன்டைரக்டா தான் சொல்லுவான். அம்மா சொல்லுவா, பேய் இருக்கடா போகாதடா, போகும். என்ன சொல்லுவா அம்மா அந்த குழந்தைக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன ஆச்சு தெரியுமா? முந்தா நேத்து அந்த பிரபு அந்த மரத்து பக்கத்துல போய் விளையாடிட்டு இருந்தான். அந்த பையன் தெரிஞ்சோ தெரியாமலோ பெருசா வாயை திறந்து அந்த மரம் வாய்க்குள்ள இழுத்துருச்சு. அவனை உள்ள போய் மாட்டிக்கிட்டு அம்மா அம்மா அழுதுகிட்டு இருந்தான். அவங்க அம்மா ஐயோ அப்புறம் கத்திக்கிட்டு இருந்தா.
நான் போய் ஒரு பெரிய கோடாலி எடுத்து அந்த மரத்தை உடைச்சி வெட்டி அந்த குழந்தைய எடுத்தேன். அவன் காலெல்லாம் புண்ணாரி, நீ வேணா போய் பாரு, நீ அந்த பக்கம் போனா உன்னையும் அது பிடிச்சி தின்னுடுப்பா, போன மனசுக்கு பயத்தை மூட்டி ஒரு புத்தியை சொன்னா கேட்கும். மனதனுடைய புத்தி எப்படின்னா, சிகரெட்டு சாப்பிடுறதுனால வர கேன்சர் வருது கேட்காது. கேன்சர் எப்படி இருக்கும் சொல்லணும் மனசுக்கு. அது பெருசா குண்டா, கழுத்தை ஓட்ட போட்டுடுவாங்க. கழுத்தை ஓட்ட போட்டுட்டா பேச முடியாது. தொண்டை புண்ணு, ஓட்ட போட்டாதான் அது முடியும். அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. தொண்டையில காத்து போக வரும், சத்தமே வராது. உன்னால பேசவே முடியாது, பேச்சு போயிடும். தொண்டை கேன்சர் இந்த மாதிரி ஆயிடும். சாப்பிட முடியாது, டியூப் போட்டுதான் சாப்பிடணும். நாக்கு இருக்கிறத ருசிக்கிறதுக்காக நீ என்னையா இருந்து பிரயோஜனம்? ஏயா ஐயோ ஓட்டையா போடுவாங்க. பயந்துடும். மனசு பயப்படும். பயப்படுத்தினாதான் கேட்கும். பயப்படுத்தி அதுக்கு அந்த விபரீதத்தை காட்டி கொடுக்கும். விஷுவலைஸ் பண்றது, இதெல்லாம் இரண்டாவது ஆல்பா தியானத்துல இரண்டாவது நிலையில சொல்லி கொடுக்குற பாடம். கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படின்னு பேரு. கண்ணு முன்னாடி எதை கொண்டு வந்து பாக்குறீங்க, அதுபடியா அது பண்ணும் மனசு. அந்த கேன்சரை கொண்டு வந்து பார்க்கணும் கண்ணு முன்னாடி. கேன்சர் போட்டோ கண்ணு முன்னாடி பார்க்கணும். அது சொல்லிக் கொடுக்குறேன். கிரியேட்டிவிட்டி எப்படி நீங்க வரவழைச்சிக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மனசுக்கு எப்பவுமே செய்யாதே, பண்ணாதே, இங்கிலீஷ்ல நோ, டோன்ட், நாட், இது மாதிரி பதங்களை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப சிகரெட் சாப்பிடுறது நான் இங்கிலீஷ்ல கமெண்ட் கொடுக்குறேன். எப்படி ஆல்பா நிலைக்கு போயாச்சு, எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஆல்பா நிலைக்கு போயிட்டீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? கண்ணு மூடிட்டு நான் சொல்ல போறேன், I am not going to smoke from today. I am not going to smoke from today. ஒரு 50 தடவை சொல்றீங்க. ரெக்கார்ட் ஆகுமா? ஆகாது. I am not, not வந்துருச்சு. சாப்பிடாதே, சாப்பிடாதே, சாப்பிடாதேன்னா சாப்பிடுவோம் உங்க மனசு. அப்படி சொல்லக்கூடாது. From today onwards, I am going to give up smoking. அதேதான் அர்த்தம். இன்றிலிருந்து நான் சிகரெட் பிடிப்பதை விடப் போகிறேன். விட்டுட போறேன் இல்ல, விடப் போகிறேன். I am going to quit smoking. quitனா அதுதான் அர்த்தம். நாட் இல்ல, நோ இல்ல, டோன்ட் இல்ல. அதனால அது எடுத்துக்கோ. இந்த மாதிரி தான் நீங்க தலைக்கு பதகளை போடணும். அப்படி போட்டதான் எடுக்கும். நான் ஒரு சின்ன செஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் என்ன இருக்கு, அதுக்கு ஒரு செஷன் கொடுக்குறேன். அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு எப்ப தேவையோ அதை போட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மனோநிலை என்ன, அந்த வேறுபாடு இருக்கிற மனோநிலை அது சரியாயிடும். திரும்ப 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 வீடியோ கேட்கணும்.